இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் ஐபிஎல்னு சொல்லி 2 வந்து காம்படிஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 2ல வந்து எது நீங்க வந்து அதிகமா பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கீழ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஐபிஎல் பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருங்க. ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே காசு கட்டினா தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ஐபிஎல் பார்க்க முடியும். அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து காசு கட்டினா மட்டும்தான் அப்ளிகேஷன்ல வந்து லைவ்ல வந்து ஐபிஎல் பார்க்க முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரீயாவே வந்து ஐபிஎல் வந்து லைவ்ல வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமா வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் ஐபிஎல் வந்து ஃப்ரீயாவே லைவ்ல வந்து பார்க்கலாம். எந்தவித அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்ட்ரிக்டே வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா ஐபிஎல் ஃபேன்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அப் டு எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து ஐபிஎல் லைவ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரியோ டிவிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது ஒரு ப்ளே ஸ்டோர்லலாம் இந்த அப்ளிகேஷன் கிடையாது. நம்ம வந்து க்ரோமில் போய் தான் சர்ச் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் வந்து லைவ் போகிற எல்லாமே வந்து மேலே காட்டும். ஸோ இன்றைக்கி லைவில் இருக்கக்கூடிய இது எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து நான் நேற்று லைவில் வந்தது தான் காட்டுது. ஸோ இன்றைக்கி இன்னும் லைவில் வந்து ஈவினிங் தான் வரும். ஸோ அதனால் ஈவினிங் தான் இது எல்லாமே காட்டும். ஸோ பிக் பாஸ் தெலுங்கு லைவில் வரதெல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து தெலுங்கில் வந்து சீசன் வந்து 14 நடக்குது. ஸோ அது வந்து கலர்ஸ் டிவியில் வந்து போடுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து லைவில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓரியோ டிவிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து அந்த இதை வந்து பார்த்துக்கலாம். யூஎஃப்சி ஃபைட் பாஸ் அந்த அந்த லைவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசிங் வீடியோ கூட நம்ம வந்து லைவில் வந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து முக்கியமானது வந்து ஐபிஎல். ஸோ ஐபிஎல்காக தான் நம்ம இந்த அப்ளிகேஷனே வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீயாக வந்து ஐபிஎல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைமு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து லைவில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் பே பண்ணணும் அதுக்கு. ஸோ 1 இயருக்கு வந்து 399 நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து லைவில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டியில் நம்ம வந்து லைவில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டியில் இவங்க வந்து கொடுக்குறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை லைவில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சோனி டிவி லைவ்ஸ்லாம் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி டிவியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஹிந்தி இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி டிவிஸ்லாம் வந்து லைவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரியோ டிவியோட அதில் பிபிசி டூ அந்த மாதிரி பிபி கான், ஐடிவி இந்த மாதிரி சேனல் 14 இந்த மாதிரி பிபிசி நியூஸ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சேனலில் வந்து ஓரியோ டிவியில் என்னென்ன சேனல்ஸ் வருமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே லைவ் டிவியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜோலி டிவி, அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல், அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் டிவி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸ்டார் பிரீமியமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் பிரீமியமில் விஜய் டிவியும் வந்து இதில் வந்து இருக்குது. மேலே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து விஜய் டிவி ஹெச்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸ்டார்ஸு இந்த மாதிரி வந்து ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல் வந்து ஸ்டார் பிரீமியமில் இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேனல் மூலிமாவே நம்ம வந்து லைவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து லைவ் டிவி இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில மூவிஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூவிஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். மூவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிஸ் மூலிமா வந்து நமக்கு தேவையான மூவிஸ் எல்லாமே நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்எக்ஸ் மூவிஸு, அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டார் மூவிஸு, அது மட்டும் இல்லாமல் ஜாலி மூவிஸ், இந்த மாதிரி ஜி மூவிஸ், இந்த மாதிரி ஸ்னாப்பி மூவிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மூவிஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு சில மீதி ஹாட் ஸ்டார்லாம் வந்து 8 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழ்லாம் எல்லாமே வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சீரியல், இந்த ஒரு சில சீரியல்லாம் வந்து வருது. ஷோஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் லைவாக போகக்கூடிய ஷோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எம்எஸ் ஷோஸில் வந்து என்ன லைவாக போகுது, ஹாட் ஸ்டாரில் ஷோஸில் வந்து என்ன லைவாக போகுது, அது மூலியமாக நம்ம வந்து லைவில் பார்த்துக்கலாம். ஃபேவரட்டில் நீங்கள் ஏதாவது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட்டில் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாம் வந்து ஐபிஎல் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஐபிஎல் ஃபஸ்ட்டு பேஜ் ஹோமில் தான் உங்களுக்கு வந்து காட்டுற மாதிரி இருக்கும். மேலே ஐபிஎல் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஐபிஎல் எப்போ லைவில் இருக்கோ அந்த அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இதில் வந்து லைவில் வந்து ஃபுல் ஹெச்டியில் காட்டும். ஸோ நைட் டைம் ஐபிஎல் நடக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் 3 பார் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் சில செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து எப்பயுமே வந்து டார்க் மோடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து கண்ணுக்கு நல்லது. அதனால் அந்த ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் மோடு யூஸ் பண்ணுங்க அதிகமாக. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்களும் யாராவது வந்து ஐபிஎல் லைவில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மொபைலில் வந்து காசு கட்டாமல் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் ஐபிஎல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஐபிஎல்ல வந்து லைவில் பார்க்கணும், மொபைலில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன், நிறைய அப்டேட்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஐபிஎல் வந்து மொபைலில் பார்க்கணும், லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. தமிழ்நாடு போயிடுவோம். நட்பினால் இணைவோம்.